ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து போலரைசேஷன். இது வந்து சிபிஎஸ்சி 12th வந்து நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க, ஏன்னா அது வந்து சிபிஎஸ்சி டெலிட்டட் சிலபஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் உங்களுக்கு இந்த நீட் 2025ல் 2 கொஷின் போலரைசேஷன் கொஷின் கேட்டிருக்கான். அது டெலிட்டட் சிலபஸில் நிறைய பேர் படிக்காமல் போயிட்டுருப்பாங்க, ஆனால் அதிலேருந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ டெஃபினட்டாக நம்ம இன்றைக்கி அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டீட்டெயிலாக வித் எக்ஸ்ப்ளனேஷன் தியரி ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்ன பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனல் வந்து வீடியோஸ் வந்துருக்கு. லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிள் பேஸ் பண்ண இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் unpolarized light beam traveling in air is incident on a medium of refractive index 1.73 at Brewster's angle. At Brewster's angle ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கான். Then the transmitted light is completely polarized, reflected light. அதை பற்றி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். எது கரெக்ட்னு சொல்லி கேட்குறான். ஸோ இது வந்து ஒரு டைரெக்டாக கான்செப்ஷுவல் பேஸ் தான், நோ ட்ரிக்கி நத்திங். ஆனால் இதில் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த கான்செப்ட் இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து லைட்டை வந்து 2 டைப்பாக பிரிக்கிறான். போலரைஸ்ட் லைட், அன்போலரைஸ்ட் லைட் அண்ட் பார்ஷியலி போலரைஸ். ஓகே, ஸோ 3 டைப்பாக நம்மளுக்கு இருக்குது லைட்டை. ஸோ ஒரு அன்போலரைஸ்ட் லைட் நம்ம சன்லேருந்து வருதுல்ல, சன் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள். சன்னு, நம்மளோட டியூப் லைட், இதுலேருந்து வரக்கூடிய லைட் எல்லாமே என்னென்னா அன்போலரைஸ்ட் லைட். அந்த லைட்டு வந்து நம்மளோட ரேரர் மீடியம் மேலே பட்டு டென்சர் மீடியமுக்கு போகும்போது கரெக்டாக தேர் இஸ் அ பர்டிகுலர் ஆங்கிள். அந்த ஆங்கிளுக்கு பேர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கால்ட் அஸ் ஐபி. அந்த ஆங்கிள் பேர் வந்து ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிள். அந்த ஐபின்ற ஆங்கிளில் படும்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ரிஃப்ளெக்டட் லைட்டை பார்க்கும்போது இட் வில் பி கம்ப்ளீட்லி போலரைஸ்ட். கம்ப்ளீட்லி போலரைஸ்டாக என்ன அர்த்தம் அப்படின்னா சிங்கிள் வைப்ரேஷன். அதாவது அன்போலரைஸ்ட் லைட்னா எல்லா வைப்ரேஷன்ஸும் இருக்கும் லைட்டுக்கு. ஓகே, பட் கம்ப்ளீட்லி போலரைஸ்ட் மீன்ஸ் சிங்கிள் வைப்ரேஷன். இப்போ பார்ஷியலி போலரைஸ்ட் அந்த ரிஃப்ராக்டட் லைட் இருக்குல்ல, அது பார்ஷியலி போலரைஸ் ஆகிருக்கும். ஃபுல்லாக போலரைஸ் ஆகிருக்காது, பாதி வைப்ரேஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து எல்லா டைரக்ஷன்லேயும் இருக்கும் வைப்ரேஷன்ஸு, பட் அதில் பாதி வைப்ரேஷன்ஸ் தான் பார்ஷியலி போலரைஸ். இதில் வந்து கம்ப்ளீட்லி போலரைஸ். அப்படின்னா சிங்கிள் டைரக்ஷன் வைப்ரேஷன் மட்டும்தான் இருக்கும். இப்படி மட்டும்தான் வைப்ரேஷன் இருக்கும். இப்படி இருக்கிற அந்த மற்ற வைப்ரேஷன்ஸ் இருக்காது, வெறும் ஒரு வைப்ரேஷன் மட்டும் இருக்கும், கம்ப்ளீட்லி போலரைஸ். ஸோ முக்கியமான கண்டிஷன் என்னென்னா, இந்த ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிள் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து என்னென்னா கரெக்டாக ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐபின்னு இருக்கணும். ரேரர் டு டென்சர் தான் லைட் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணணும். முக்கியமான கண்டிஷன். லைட் வந்து டென்சர் டு ரேரர் போகக்கூடாது. ரேரர் டு டென்சர் நடக்கும்போது தான் நம்மளுக்கு கம்ப்ளீட்லி போலரைசேஷன் நடக்கும் ஆஃப் அன்போலரைஸ்ட் லைட். ஸோ அன்போலரைஸ்ட் லைட் வந்து படுது. திஸ் இஸ் த கம்ப்ளீட்லி போலரைஸ் அண்ட் திஸ் இஸ் பார்ஷியலி போலரைஸ். இப்போ நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, இது ரிஃப்ளெக்டட் லைட், இது ரிஃப்ராக்டட் லைட். இந்த கரெக்டாக இந்த ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிளில் படும்போது என்ன ஆகும்னா, ரிஃப்ளெக்டடுக்கும் ரிஃப்ராக்டடுக்கும் எவ்வளோ ஆங்கிள் இருக்குது, திஸ் இஸ் ரிஃப்ளெக்டடுக்கும் ரிஃப்ராக்டடுக்கும் கரெக்டாக 90 டிகிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இது டோட்டலாக 180 டிகிரி. இது ஐபி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஏன்னா ஃபார்முலா இருக்குது ஐபி கண்டுபிடிக்க. ஐபி தெரிஞ்சிருச்சு 90 டிகிரி. ஸோ ஆரை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா டோட்டலாக ஆங்கிள் வந்து 180 டிகிரி தானே. யூ கேன் ஃபைண்ட் த ஆர் வேல்யூ. நவ் இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிளில் இந்த ஐபி கண்டுபிடிக்கிறதுக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. ஸோ ரேரர் மீடியம் இஸ் N1, டென்சர் மீடியம் இஸ் N2, இஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ tan ஐபி இஸ் நத்திங் பட் N2/N1 தான் என்னது நம்மளுக்கு ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிளோட ஃபார்முலா. ஓகே, ஸோ வி ஆர் ஹேவிங் திஸ். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, லைட் வந்து எங்கே போகுதான், ஏர் மீடியம், தட் இஸ் ரேரர் மீடியம் டு டென்சர் மீடியம் தானே போகணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக தானே போகுது. ஏர்லேருந்து டென்சர் மீடியம் 1.73 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸில் தான் போகுது. ஓகே, 4 ஆப்ஷனில் எது கரெக்டுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிளை செக் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் N1 ஏர் மீடியம், 1.73 இஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். 1.73 நம்ம என்னென்னு எழுதலாம், கேன் ஐ ரைட் இட் அஸ் √3 இட் செல்ஃப். 1.73 to √3 நம்ம எடுத்துக்கலாம் அப்ராக்சிமேட்லி. ஸோ tan IP இஸ் நத்திங் பட் N2 வந்து 1.73 டிவைடட் பை 1. ஸோ யூ வில் கெட் √3. ஸோ இந்த tan ஆன்சைட் கொண்டு வந்தீங்கன்னா tan இன்வர்ஸ்னு வந்துடும். tan இன்வர்ஸ் √3 வாட் யூல் கெட் 60 டிகிரி. ஸோ வாட் இஸ் த ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிள் அப்படின்னா கரெக்டாக 60 டிகிரி. ஸோ இப்போ ஆப்ஷன் பாருங்கள். இந்த ஆப்ஷனில் டிரான்ஸ்மிட்டட் லைட் இஸ் கம்ப்ளீட்லி போலரைஸ்ட் வித் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் க்ளோஸ் டு 30. அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் பிகினிங்லேயே தப்பு இருக்குது பாருங்கள். டிரான்ஸ்மிட்டட் லைட் வந்து ரிஃப்ராக்டட் லைட்டை தான் இவன் டிரான்ஸ்மிட்டட் லைட்டுன்னு சொல்கிறான். இந்த ரிஃப்ராக்டட் லைட் வந்து டிரான்ஸ்மிட்டட்னு சொல்கிறான், பட் அது வந்து பார்ஷியலி போலரைஸ். ஸோ இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி போலரைஸ். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் ராங். ஸோ ரெண்டாவது ஆப்ஷனில் ரிஃப்ளெக்டட் லைட் இஸ் கம்ப்ளீட்லி போலரைஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் கோயிங் டு பி 60. கரெக்ட் தானே. நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிளும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ரெண்டுமே என்னவாக இருக்கும். இப்போ இது 60 டிகிரினா இதுவும் 60 டிகிரி தானே ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அண்ட் ரிஃப்ளெக்டட் லைட் இஸ் கம்ப்ளீட்லி போலரைஸ்ன்னு சொல்லியிருக்கான். அப்போ அதுவும் கரெக்ட் தானே. Yes or no? So the second option is going to be the right one. Third and fourth எடுத்தாலும் it's not matching with the what we studied. Okay, so கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். கான்செப்ட்ஸ் ப்ளஸ் ப்ராப்ளம் ரெண்டுமே நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணால். பை ஃப்ரம் நாகராஜன். பை.